பவுல் சொல்றாரு, ஒரு ஆளுக்குனாலும் 2 ஆளுக்குனாலும் நான் கர்த்தருடைய வசனத்தை சொல்ல நான் தயாரா இருக்கேன்னு சொல்றாரு. पौलुस ऐसे कहते हैं कि यदि एक व्यक्ति 2 व्यक्ति होने दीजिए, लेकिन परमेश्वर को वचन को कहने के लिए मैं तैयार हूँ. வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். आए हुए हम सब धनी है, भाग्यशाली है. கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்தாலும் आंसुओं की तराई के बीच में चलकर होकर आए हैं. வெட்கப்பட்டு போக மாட்டோம். हम कभी भी लज्जित नहीं होंगे. ஆனா நம்ம வெட்கப்பட்டு போவோமோன்னு நமக்கு ஒரு பயம். लेकिन हमारे अंदर भय होती है कि क्या मैं लज्जित हो जाऊंगी. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் குறுக்கிடுகிறார். देखिए हर एक की जिंदगी पर परमेश्वर आते हैं. பிசாசால ஒண்ணும் செய்ய முடியாது. शैतान कुछ नहीं कर पाएगा. அவர் அனுமதிக்கிறார். परमेश्वर ही अनुमति देते हैं. இன்னைக்கு நான் தியானம் பண்ணது திருப்தியான ஒரு மனசு நமக்கு வேணும். उसे हम ध्यान करने के लिए हमारे अंदर एक तृप्त भरा हुआ मन चाहिए. பவுல் பிலிப்பு சபைக்கு 4:11-12 நினைக்கிறேன். पौलुस फिलिपियों की कलीसिया में 4:11 में लिखा है. फिलिपियो 4:11 கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க யெயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். 4:12 12 और 13 वचन. வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அவருடைய படிப்பு அவர் காலத்துல ஒரு பெரிய படிப்பு படிச்சிருந்தார். देखिए उनकी पढ़ाई उनके दिनों में एक बड़ा पढ़ाई था. அவர் சொல்றாரு, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு அதுதான் நமக்கும். वह कहता है कि मैं दीन होना भी जानता हूँ और बढ़ना भी जानता हूँ. ஆண்டவருக்கு தெரியாம எதுவுமே வராது. परमेश्वर की अनजान में कुछ भी नहीं होता. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன்னு சொல்றாரு. देखिए यहाँ भजन संगीता वाला कहता है कि परमेश्वर की भगवन में जाने के लिए बोले तो मगन होने लगा. வேதம் நம்மள எருசலேமின் குமாரத்திகள் சீயோன் குமாரத்திகள் என்று வர்ணிக்கிறது. पवित्र शास्त्र हमें वर्णन करती है कि यरूशलेम की कुमारियां और सियोन की कुमारियां कर. அப்ப எருசலேம் எப்படிப்பட்டதுன்னு இவர் சொல்றாரு. देखिए ये कहते हैं कि यरूशलेम कैसा शहर है कर. அது இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. वो अच्छे बना हुआ है. அப்போ எருசலேமாகிய यरूशलेम हम நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நமக்கு விருப்பமில்லாத காரியம் வந்தாலும் देखिए हमारी जिंदगी पर हम नापसंद कार्य कितना भी आने दीजिए, நம்ம வாழ்க்கை இசைவினைப்பாதான் இருக்கும். हमारी जिंदगी साफ ही रहेगा. சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம தலையை உயர்த்துவார். शत्रुओं के बीच में हमारे सिर को ऊंचा खड़ा करेंगे. ஆனா அதுக்கு நம்ம வேதத்தை தியானம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. लेकिन उसके लिए हमें पवित्र शास्त्र को ध्यान करना आवश्यक है. வசனத்தை தியானம் பண்ணும்போது அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு. देखिए वचन को जांचते समय ध्यान करते समय उसके प्रेम कितना महान है. அங்கதான் இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களை கோத்திரங்களையும் கர்த்தரின் நாமத்தை சோஸ்தரிக்க போவாங்க. वहाँ ही इजराइल की नाम को स्तुति करने जाते हैं. அப்போ தாவீதின் வம்சத்தாருடைய அதாவது ராஜாக்கள் दाऊद की वंशावली राजाओं சிங்காசனங்களாய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. सिंहासन रखा है. அப்போ நம்ம உலகத்தாருக்குள்ள நமக்கு நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. देखिए संसार लोगों के लिए नहीं, हमारे लिए न्याय स्थल रखा गया है. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்றாரு. पवित्र शास्त्र में लिखा है कि यरूशलेम की शांति के लिए प्रार्थना कीजिए. நம்ம நிஜமாவே எருசலேமுக்காக ஜெபிக்கணும். हम जरूर सच्चाई में यरूशलेम के लिए प्रार्थना करना आवश्यक है. இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கணும். इजराइल के लिए प्रार्थना करना है. நானும் நீங்களும் எருசலேம். लेकिन मैं और आप भी यरूशलेम है. இதுல சொல்றாரு, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். यरूशलेम की शांति के लिए प्रार्थना करना. உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. जो तुझे स्नेह करता है वो भला होगा. கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருவருக்கொருவர் நேசிக்க வேண்டியது, அவங்க நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. சுகினா என்னது? देखिए परमेश्वर के लोग एक दूसरे के लिए प्रार्थना करना है, वैसे करेंगे तो हम अच्छे रहेंगे. மிகுந்த காரியத்தை நம்ம அனுபவிக்கிறது சுகினா. अच्छे कार्यों को हम महसूस कर पाएंगे. ஏன்னா அந்த சுகிங்க அர்த்தத்துக்கு
यहाँ सुखी की अर्थ क्या होता है? सुखी வாழ்க்கையில எவ்வளவு நம்ம சம்பவங்கள் வித்தியாசமா இருந்தாலும் நம்ம அனுபவிப்போம். देखिए कितना भी बुरी कार्य होने दीजिए लेकिन हम सुखी रहेंगे. ஏன்னா சுகிங்க வார்த்தை நான் சின்ன பிள்ளையில படிக்க வேண்டாதெல்லாம் படித்தேன், ஜோசியத்தெல்லாம் படித்தேன். देखिए जब जवानी में तो जो कुछ पढ़ना नहीं चाहिए वो सब पढ़ लिखी. जोशिय के कार्य को भी मैं पढ़ी थी கிரகங்கள் எல்லாம் படித்தேன். और पूरे ग्रहणों के बारे में मैं पढ़ी थी. சுகிங்க வார்த்தைக்கு அதுல ரொம்ப அர்த்தம் இருக்கு. उस सुखी नामक उस शब्द के लिए वहाँ बहुत अर्थमय है, சொல்லப்படுது. लेकिन हमारे लिए वो कहा गया है. அறியாமல காலத்துல படிச்சேன், பிறகு நான் அந்த புத்தகத்தெல்லாம் தூர எறிஞ்சிட்டேன். उस अनजानों के दिनों में वो पूरे पुस्तक को पढ़ी थी लेकिन उसे वापस मैंने फेंक दिया. அப்போ உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களா? जो भी तुझे स्नेह करता है वो सुखी रहेगा. வாழ்க்கையில என்ன ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் जीवन पर ऊपर नीचे कुछ भी आने இந்த दीजिए. உலகத்திலேயே நம்ம வறுமையிலையும் நம்ம அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிப்போம். சுகினா அவ்வளவு इस अकाल पर में भी जो भी हमें अनुभव करना चाहिए उसे हम अनुभव जरूर करेंगे. உன் அலங்கத்திற்குள் சமாதானமும் உன் இனமும். 7ஆம் வசனம். 7वां वचन. நமக்கு எவ்வளவு வித்தியாசமான காரியங்கள், நம்ம இஷ்டமில்லாத காரியங்கள் வந்தாலும் देखिए हमारी जिंदगी में हम ना पसंद करना हुआ कितने भी कार्य आने दीजिए, இந்த அலங்கத்திலே சமாதானம் இருக்கும். हमारे शहरपन पर भीतर शांति जरूर நம்ம होगी. சமாதானத்தை யாரும் பறிக்க முடியாது. हमारी शांति को कोई भी छीन नहीं पाएगा. உன் அரண்மனைக்குள்ளே तेरे शहरपन நம்ம வாழ்கிற பகுதியில जो भी हम रहते हैं वहाँ பைபிள் என்ன சொல்லுது? நம்ம ராஜாத்திகள். पवित्र शास्त्र क्या कहती है कि हम राजकुमारियां हैं. அப்போ அரண்மனைகள்ல வாழ்கிறவர்கள். हम महलों में निवास करते हैं. அப்போ உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் महलों में कुशल होगा. சங்கீதத்தை நான் மறுபடி தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். देखिए ये भजन संगीता को वापस में ध्यान करने लगी. அதுல சமாதானம் 3 வசனத்துல வருது. ये यहाँ 3 वचनों पर शांति शांति कर आता है. கிறிஸ்தவர்களாகிய எனக்கும் உங்களுக்கும் நம்ம வாழ்க்கையில வர சம்பவத்துக்கு திருப்தி மனப்பான்மை வேணும். देखिए हमारी जिंदगी में हम जो सामना करते हैं उसमें परिपूर्णता होना चाहिए. நான் என் இளைய சகோதரிகிட்ட சொல்லுவேன், मैं अपनी छोटी बहन को कह बोलती हूँ, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். मुझे दीन होना भी आता है और जीवन जीना भी आता है. அப்ப அவ சொல்லுவா, நீ நல்லதா இருந்த, இப்படி சொல்லி நீ தாழ்ந்து போன அப்படி तू சொல்லுவா. अच्छी थी, वो कहने लगती थी कि तू अच्छी थी लेकिन ऐसे बोल कर तू दीन होने लगी. அப்போ நம்ம நம்ம வாழ்க்கையில பலவிதமான காரியங்கள் வந்தாலும் देखिए हमारी जिंदगी में कई समस्या आने दीजिए, நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு. हमारे परमेश्वर हमारे संग है. நம்ம பிரச்சனை நம்ம தாங்கக்கூடியது இல்ல. हमारी समस्या को हम नहीं संभाल पाएंगे. வார்த்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். हमारे बोझ को परमेश्वर उठाते हैं. அவர் நம்ம சுமை தாங்கியா இருக்கிறார். वह हमारा बोझ उठाना परमेश्वर है. என் வாழ்க்கையில அவர் என் கூட இருக்கதை நம்ம உணர்ந்திருக்கிறேன். परमेश्वर मेरी जिंदगी में है कर मैं महसूस कर लेती हूँ. 7 பிள்ளைகளையும் நாங்க வச்சு கடவுளை போதிக்க எனக்கு பலன் தந்தாரு. 7 बच्चे को बीच में परमेश्वर की वचन बोलने के लिए मुझे परमेश्वर अनुग्रह किए. இனி அவங்க காரியம் நான் உயிரோடு இருக்க மட்டும் எனக்கு கொடுத்த குடும்பத்துக்காக ஜெபிப்பேன், நம்ம சபைக்காக ஜெபிப்பேன், நம்ம தேசத்துக்காக ஜெபிப்பேன், நம்ம எல்லாரும் மேலும் உள்ள கடமை. जब तक मैं जीवित हूँ उन बच्चों को ऐसे नहीं छोड़ूंगी. उनके लिए प्रार्थना करती हूँ, कलीसिया के लिए प्रार्थना करती हूँ और हमारे देश के लिए, हमारे आसपास के सभी लोगों के लिए प्रार्थना करती हूँ. யாரையெல்லாம் நம்ம பார்ப்போமோ அவங்களெல்லாம் நம்ம மனதில் கொண்டு வரணும். जिन्हें हम देखते हैं वो सभी को हमारे याद में लेकर आकर प्रार्थना करना चाहिए. தொடர்ந்து ஜெயராணிக்கு பிறகு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால வயிற்றுப்போக்கு. लगातार जयरानी माँ जी के लिए समस्या तकलीफ हो रही है. அவங்க எனக்கு சொல்லல, वो मेरे पास नहीं बताए थे பண்ணேன். लेकिन मैं उनके लिए प्रार्थना करती हूँ. ஏன்னா அவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு போராட்டங்கள் இருக்குது. देखिए उनकी सामना करने के लिए समस्या है और उनके लिए हम जरूर प्रार्थना करना आवश्यक है. நம்ம ஊழியம் செய்த ஒருவருக்காக ஒருவர் நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணணும். जो भी सेवकाई करते हैं हम एक दूसरे के लिए प्रार्थना करना चाहिए. மோசே மூலமாக உபாகமும் 1:2 मूसा के द्वारा व्यवस्थावरण 1 अध्याय 2 वचन. சூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கும் தோப்பேலுக்கும் லாபானுக்கும் ஆஸ்ரோத்துக்கும் இசாகாபுக்கும் நடுவாகவும் இருக்கிற யோர்தானுக்கு இக்கரையான வனாந்தரத்தின் சமனான வெளியிலே வந்தபோது மோசே
எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்கள் ஆவன. 2 வசனமாமா? அப்போ 3 வருஷம். எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் எத்திரேயின் அருகே அஸ்தரோத்தில் குடியிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனையும் மோசே முறிய அழித்த பின்பு அது இல்லை. உபாகமம் 1:8 வாசி. 11:12. இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றார். நான் வசனத்தை எழுதாம விட்டுட்டேன். நான் சொல்ல வந்த இது ஆண்டவர் சொல்வாரு, நீங்க மலையை சுத்தினது போதும், அது எங்க இருக்குன்னு பாருங்க. 3வது நீங்கள் இந்த மலைநாட்டை சுற்றி திரிந்த போதும் வடக்கே திரும்புங்கள். அது இல்லைம்மா, 6ஆம் வசனம். 6ठा वचन, दूसरा अध्याय 6ठा वचन. சரி 1ஆம் அதிகாரம். ஒரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடே சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். அல்லேலூயா. हालेलुया. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சொன்னாங்க, इजराइल जन प्रजा के लिए परमेश्वर कहने लगे, எகிப்திலிருந்து விடுதலையாகி உங்களுக்கு நான் கானான் தேசத்துக்கு தருவேன்னு சொன்னாங்க. मिस्र से छुटकारा देकर कानान देश को दूंगा कर कर. அந்த கானான் தேசம் செழுமையான தேசம். वो कानान देश का पूरा हरी भरी அது நம்ம देश है. எல்லாருக்கும் தெரியும். वो हम सब जानते அது हैं. பாலும் தேனும் ஓடுகிற தேசம். और दूध और मधु बहने वाली அது देश है. ஒண்ணுக்கு குறைவில்லாத தேசம். उसमें कुछ भी कमियां नहीं है, ऐसा அந்த देश है. தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு எகிப்தில இருந்தே சொல்லி கூட்டிட்டு வராங்க. उस देश को तुम्हें दूंगा कर कर मिस्र से उन्हें बोलकर परमेश्वर लेकर आए. அவங்க எகிப்தில இருந்து கானானுக்கு போறதுக்கு 11 நாள்ல போயிருவாங்க. देखिए मिस्र से कानान देश में 11 दिन में जा लेंगे. ஆனா ஆண்டவர் 40 நாளா போகும்படி சுத்தி வளைச்சு கூப்பிட்டு வராரு. लेकिन परमेश्वर 40 दिन से उसे घूम फिरा कर लेकर आते हैं. ஏன்னா யுத்தத்தை கண்டா மறுபடியும் திரும்பி ஓடி போயிருவாங்க இவங்க அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி ஆண்டவருக்கு தெரியும். परमेश्वर इजरायली प्रजा के बारे में जानते हैं कि युद्ध को देखते ही वो मुड़ लेंगे वापस कर कर. அப்போ 40 நாள் பிரயாணமா கூட்டிட்டு வராங்க ஆண்டவர். परमेश्वर 40 दिन की यात्रा में लेकर आते हैं. வாழ்க்கையில நானும் நீங்களும் நிறைய அற்புதங்கள் நம்மளுக்கு செஞ்சிருக்காரு. செஞ்சாலும் புதுசு புதுசா துன்பம் வரும்போது நம்ம திகைப்போம். देखिए परमेश्वर हमारी जिंदगी में कई अद्भुत कार्य करे हैं, फिर भी हर दिन नए नए समस्या आते हैं, हम दुखित होकर चिंतित हो जाते हैं. அவங்களுக்கு திருப்தி இல்லாத மனப்பான்மை இருந்தது. उनके अंदर नहीं तृप्तता, ஆண்டவர் சொன்னது மேல நம்பிக்கை இல்ல. परमेश्वर के ऊपर भरोसा नहीं था, அவங்களுக்கு ஒரே சந்தேகம். उनके अंदर संदेह था. அப்போ 40 நாள் 40 முறுமுறுக்குது அவங்க. वो वहां गुड़गुड़ाने लगे. அப்போ இவங்க இப்படி செஞ்சதுனால ऐसे ये लोग करे, इसके लिए 40 நாள் போக வேண்டியது 40 வருஷமா போனாங்க. 40 दिन की यात्रा को 40 साल होकर गए. அனுபவிக்க வேண்டிய தேசத்தை அனுபவியாமல் வனாந்தரத்தில் மடிஞ்சு போயிட்டாங்க. जो भी देश को अनुभव करना था उसे न अनुभव करते हुए रेगिस्तान पर मर मिटे. எனக்காகவும் உங்களுக்காகவும் இது எழுதப்பட்டிருக்கிறது. ये मेरे लिए और आपके लिए लिखकर छोड़ा है. நம்ம எதை தேடணும்னு நம்ம அடிக்கடி செய்திகளை நம்ம கேட்கும். लगातार हम प्रचार में सुनते हैं कि किसे हम खोजना है. நம்ம மேலானதை தேடணும்னு பவுல் ஒவ்வொரு நிருபத்திலும் எழுதாரு. पौलुस अपने पत्र में हर एक पत्र में लिखे कि ऊपरी कार्यों को खोजना है कर कर. கொலோசியர் 3:2 कोलोसियों 3:2 में ऐसा लिखा है, பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். அப்போ நம்ம வாழ்க்கை பயணத்துல நம்ம இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது. देखिए हमारी जिंदगी की सफर पर यहाँ भी आशीष है और स्वर्गीय आशीष भी है. இவங்களுக்கு அனுபவிக்க அனைத்தும் இருந்தும் அனுபவிக்காமல் வனாந்தரத்தில் மரித்தார்கள். அது எவ்வளவு வருந்தத்தக்கது. देखिए ये कितना बुरी बात है, जो भी अनुभव करना था वो उसे अनुभव नहीं किया.
किए। ஏன்னா ஒவ்வொரு சம்பவமும் ஆண்டவர் வித்தியாசமா கொண்டு வராரு. हर एक पल को परमेश्वर ने अलग तरीके से चलाते हैं। அவங்க சொன்ன வார்த்தையில அவங்க நம்பிக்கை இல்லை. जो बोला हुआ वचन पे उनके अंदर भरोसा नहीं था। பிரச்சனை பெருசா தெரிஞ்சது. इनकी समस्या महान ठहरी। லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம். लेविया 2 अध्याय 13 वचन। நீ படைத்திருக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைவிடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. உப்பை பற்றி வேதம் என்ன சொல்லுது? नमक के बारे में पवित्र शास्त्र क्या कहती है? உப்பு சாரம் உள்ளது. வசனம் என்ன சொல்லுது? வசனம் யாராவது नमकीन है, लेकिन वचन क्या कहती है? உடையவர்களா இருக்கணும், சுவை உள்ளவர்களா உள்ளவர்களா நம்ம இருக்கணும் உலகத்துக்கு. அது என்ன இருக்கும்? வசனம் சொல்லுது. மார்க் 9:50 வாசிங்க. मार्कुस 9:51 पढ़िए। 51 உப்பு நல்லதுதான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். சாரமுள்ள வாழ்க்கை எது? नमकीन का जीवन क्या है? ஐக்கியமாய் இருப்பது. एक दूसरे से मेल मिलाप होना, अच्छे से रहना। ஐக்கியமாய் இருக்கிறத கெடுக்கிறதுக்கு தான் சாத்தான் வகை தேடுவான். मेल मिलाप को नाश करने के लिए शैतान ढूंढता रहता है। நான் டியூஷன் எடுக்கும்போது தமிழும் ஹிந்திலாம் எடுப்பேன். जब मैं ट्यूशन लेती थी तमिल भाषा और हिंदी भाषा भी लेती थी। நான் அவ்வளவுதானே படிச்சிருக்கேன். केजी बच्चों लोग के लिए लेती थी। எங்க வீட்டுக்காரங்க எல்லாம் பிரின்சிபல் வந்தாச்சுவாங்க. मेरे पति जी कहते हैं कि मुझे देखकर प्रिंसिपल आ गई है। அதுல நம்ம எல்லாருக்கும் தெரியும் 4 காளைகள் ஒண்ணா இருந்து மேய்ஞ்சிட்டு இருக்கோம். देखिए 4 बैल एक साथ चरवा कर रहा था। இந்த ஒரு நரிக்கு இந்த 4 காளைகள்கிட்ட போக முடியாது. एक लोमड़ी उस 4 बैल के पास ना जाने இதே हुआ। மாதிரி தான் என் வாழ்க்கையும் உங்க வாழ்க்கையும். ऐसी मेरी जिंदगी और आपकी जिंदगी भी है। உடைந்த உறவு இருக்க கூடாது. टूटा हुआ रिश्ता नहीं होना चाहिए। சொல்லுதான உடைந்த உறவு இருக்க கூடாதுன்னு நம்ம லேசா சொல்லியிருந்தோம். लेकिन हम आसान से कह सकते हैं कि टूटा हुआ रिश्ता नहीं होना चाहिए। அவருடைய பலத்தினால நம்மளால இருக்க முடியும். उनकी बल से ही हम मेल मिलाप कर पाएंगे। சும்மா இருக்க முடியாது. ऐसी नहीं हो पाएगा। அல்லேலூயா हालेलुया। அப்போ நம்ம வாழ்க்கையில உப்புடையவர்களாக இருக்கணும். देखिए हमारी जिंदगी में नमक का स्वाद होना चाहिए। ஒண்ணு சாரம். एक तो नमकीन। அந்த உப்பு சாரம் மட்டும்னா குப்பையில தான் போடுவாங்க. यदि नमक नमकीन को बैठता है तो वो कचरा में फेंका जाएगा। நம்முடைய வாழ்க்கையில அவர் எழுதி வச்சிருக்காரு இவன் இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு. देखिए हमारी जिंदगी में परमेश्वर ऐसे लिख के रखा है कि इसे ऐसे जीना है कर कर। அது நம்ம தெரிந்து கொள்ளணும். वो हमें जानना चाहिए। எதை தெரிந்து கொள்ள போறோம்? किसी जानेंगे। இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போறதுக்கு அவங்க தண்ணி இல்லாத பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. देखिए इजराइल लोग कानान देश में जाने के लिए पानी का समस्या नहीं அந்த था, பிரச்சனை தான். वही समस्या रहे। 3 நாள் தண்ணி இல்ல, சின்ன பிள்ளைகள் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. देखिए 3 दिन उनके लिए पानी नहीं था, छोटे बच्चे भी रखे हैं। இது பெரிய பிரச்சனை. ये तो बड़ी समस्या है। நானும் நீங்களும் வேற ஆவியுடையவர்களாக இருக்க வேண்டும். लेकिन मुझे और आपके दूसरे आत्मा होना चाहिए हमारे अंदर। சும்மா இப்ப உள்ள ஆவியுடையவர்களா இருந்தோம்னா 3 நாள் இப்படி தண்ணி தராம இருந்துட்டாரு, எப்படி சமாளிக்க முடியும்? அதே மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு திருப்தி இல்ல. देखिए उनके अंदर तृप्त नहीं था। अभी की आत्मा जैसे वो कहने लगे कि ऐसे कैसे रह सकते हैं 3 दिन बिना पानी खा। எதுக்கெடுத்தாலும் முறுமுறுத்தாங்க. किसी कार्य के लिए वो गुड़गुड़ाते थे। பிறகு நல்ல தண்ணிக்கு முதல்ல 3 நாள் கழிச்சு போறாங்க, கசப்பான தண்ணி வருது. देखिए 3 दिन के बाद उन्हें कड़वा पानी मिला। அப்ப எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? देखिए उन्हें कैसा हुआ, उन्हें हुआ रहेगा। அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, நம்ம வாழ்க்கையில அப்படிதான் சம்பவிக்குது. केवल उन्हीं के लिए नहीं, हमारी जिंदगी में ऐसे कार्य होते நிறைய हैं। காரியங்கள் வருத்தத்தக்க காரியங்களாக இருந்தாலும் कई कार्य हमें दुख पहुंचाती है। அப்ப இன்னைக்கு சரியா வந்துருன்னா அது கசப்பா தான் இருக்கு. देखिए आज बराबर होगा, ठीक होगा, आज भी वो कड़वा ही है। அதான் பொறுமையை பற்றி சொல்லப்பட்டு धीरज के बारे में यहाँ लिखा है। அவன் கனியை தேடுகிறார். परमेश्वर फल को ढूंढते हैं। நம்மகிட்ட பொறுமையாகிய கனியை தேடுகிறார். हमारे अंदर धीरज नामक फल को ढूंढते हैं। எனக்கெல்லாம் பொறுமையே கிடையாது. मेरे अंदर धीरज नहीं है। எப்படி என்னை பொறுமையா கடிவாளத்தை பிடிச்சி எப்படி குதிரைக்கு எப்படி கடிவாளம் போட்டுருக்கோம். देखिए घोड़ा के अंदर कैसे रस्सी डालकर उसे संभालते हैं। தாவீது சொன்ன மாதிரி
பறவை மாதிரி எனக்கு ரெக்கறத நான் பறந்து போயிருவையான்னு சொன்னார்ல. दाऊद कहते हैं कि यदि पक्षी के समान पंख होता तो मैं उड़ जाता था। அப்படி பறந்து போக சொந்த குடும்பத்தை நடத்தாம எங்க போய் பறக்க? खुद के परिवार को ना चलाते कहाँ हम उड़ पाएंगे? ஆண்டவருக்கு தெரியாம ஒரு சம்பவம் வராது. परमेश्वर की अनजान में कुछ भी समस्या नहीं होगा। ராதா என் கூட எப்போதும் வருவா. राधा बहन मेरे साथ लगातार आते थे। 2 வருஷமா அந்த ஆலயத்துல இருந்தேன். कई सालों तक उस कलीसिया में थे। 3:20 வந்துட்டு அல்லேலூயா சொல்ல வேண்டியதே சொல்லல. அல்லேலூயா. அதுல நான் எதிர்நீச்சல் போடுறதுக்கு கணக்கே கிடையாது. देखिए उस कलीसिया में मुझे बहुत कार्यों को सामना करना पड़ा। தேவ சித்தம் குட் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லி பெரிய குத்துவிளக்கு என் கையில கொடுத்தாரு. परमेश्वर की சொப்பனத்துல 1991 सपना देखी थी, तभी उसमें लिखा था कि गुड शेपर्ड करके एक बड़ा दीवट को दिखाए थे। என்னை மாதிரி முன்ன நின்றவங்க எல்லாம் நான் தான் இருப்பேன் நீ தான் இருப்பேன்னு, அதாவது எவ்வளவு அறிவு கொடுத்தாலும் தேவ சித்தத்துக்கு விரோதமாக நம்ம நிற்க கூடாது. देखिए कुछ महिलाएं मैं ही रहूंगी तुम रहना कर झगड़ने लगे, लेकिन परमेश्वर की इच्छा को नहीं जाने थे। இந்த பக்கம் அதான் நம்ம பார்க்கணும். தேவ சித்தத்தை நம்ம அறிந்தவங்க परमेश्वर की इच्छा को हम जाने लोग அதை பொக்கிஷ கட்ட சொன்னாங்க ஆண்டவர். पोकीशा माँ जी के पास परमेश्वर उस बात को कहने लगे। நிறைய சொப்பனங்கள் அவங்களுக்கு கொடுத்தாங்க. मेरे बारे में कई सपनाएं उस माँ जी को दिखाए थे। அப்படி இருந்தும் उतना होते ही நீங்க ஊருக்கு போங்க, நீங்க ஏங்க இருக்கீங்க அப்படி சொன்னாங்க. वो कहने लगे कि आप गांव में चली जाइए, आप यहाँ क्यों है? நல்ல அபிஷேகம் பெற்றவங்க தான். अच्छे अभिषेक पाया हुआ माँ जी थे। அவங்கள ஆண்டவர் ஊருக்கு போக சொன்னாங்க. परमेश्वर उन्हें गांव में जाने के लिए कहे थे। அங்க கணவர் வந்து ஊருக்கு போணுங்காங்க, தேவ சித்தமும் அதான் இருக்கு. அவங்க என்னையும் ஊருக்கு போவாங்க. वह माँ जी के पति को गांव में जाना था, परमेश्वर की इच्छा भी वही था, लेकिन वह माँ जी मुझे जाने बोले थे। எதிர்ப்புகள் என்னை ஒன்றுமே செய்யல. நிறைய எதிர்ப்புகள். कई विरोधता, मुझे कुछ नहीं करने हुआ। என் மேல அன்பு கூறதுக்கு நிறைய ஆள் உண்டு. मेरे ऊपर प्रेम जताने के लिए भी परमेश्वर लोगों को दिए थे। நான் ஒரு பொறுப்பு நமக்கு தந்தா அதுக்கு சுத்தி சுத்தி பெரிய காரியங்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ளே வருவாங்க. देखिए यदि हमारे अंदर एक कार्य को परमेश्वर सौंपते हैं कि हाँ तो हमारे आसपास कई समस्या होती है। அறிவில்லாம என் ஜனங்கள் என்ன செய்தாங்க? சங்காரம் ஆகிறார்கள். தேவ சித்தத்துக்கு யாருமே ஏத்து நிற்க கூடாது. देखिए बिना बुद्धि के मेरे लोग नाश हो रहे हैं। परमेश्वर की इच्छा के विरोध किसी को भी खड़े नहीं रहना चाहिए। நானும் சரி நீங்களும் சரி மேலானவைகளை நாடும் போது இந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. मुझे और आपको स्वर्गीय कार्य को ढूंढना है तो ये समस्या हमें कुछ नहीं करेगा। தண்ணி இல்லைன்னா ஆண்டவருக்கும் தெரியுமே. परमेश्वर तो जानते हैं कि यहाँ पानी नहीं है, என்னால சகிக்க முடியாது. मुझसे सहन नहीं कर पाएगा, அவர் பலன் தரார். लेकिन परमेश्वर बल देंगे। என்னை பலப்படுத்துற கிறிஸ்துனாலே பலன். मुझे बल देने वाले मसीह से मुझे सब कुछ कार्य करने होगा। பலனே கிடையாது. मेरे अंदर तो बल ही नहीं है। என் ட்ரெஸ் நான் தான் சோப் போட்டு கொடுக்கணும். लेकिन मैं क्या करती हूँ, मेरे कपड़े को मुझे ही साबुन लगा कर देना है। எப்படி புத்தி இருக்கு? देखिए मेरे अंदर की कैसा बुद्धि है। தத்துக்குதாரு. परमेश्वर मुझे बल देते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்போ நமக்கு நம்மள என்ன பார்த்துட்டே இருக்காரு. देखिए परमेश्वर हमें देखते ही रहे हैं, வராரு. हमारे साथ ही चलते हैं। அவங்க சொன்னாங்கல்ல ஃபேன்சி. फैंसी बहन कहने लगी, ஒரு பிள்ளை வாலிப பிள்ளை एक जवान लड़की அந்த கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது எங்க அம்மா அப்பா இல்லை நீங்க என் கூடயே வரணும்னு சொன்னா, वो कहने लगे कि मेरे माता पिता नहीं है, आपको मेरे साथ ही आना है। அவ சமையல் பண்ணும்போது கூட நிற்க மாதிரி இருக்குமா. वो महसूस करती है कि जब वो रसोई में काम करती है परमेश्वर उसका संग रहते हैं। வசனம் அப்படிதான் சொல்லுங்க. वचन भी वैसा ही कहता है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நானும் நீங்களும் நம்ம வாழ்க்கையில சாரமுள்ள வாழ்க்கை வேணும். देखिए मेरे लिए और आपके लिए जिंदगी पर नमक का स्वाद होना चाहिए। நம்மால இல்ல, அவர் நமக்கு பலப்படுத்தி நம்மை சாரமுள்ளவராக்கி உப்புள்ளவர்களாக மாற்றுவார். देखिए हमसे नहीं, वह हमें हमारे अंदर बल देकर हमारे अंदर नमक का स्वाद देंगे। சுமக்க முடியாத உப்பு देखिए उठा नहीं पा उतना नमक का बोझ। நான் தலையில வச்சிருக்கேன்னா பாருங்க. देखिए मैं सर के ऊपर रखी हूँ कर सोच लीजिए, இதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாதா? ये सब सोच में आएगा क्या? நம்ம ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு தந்திருக்காரு. देखिए हमारे हर एक के लिए परमेश्वर जिम्मेदारी दिए நம்ம हैं, உப்புள்ளவர்களாக இருக்கும்படி. हमें नमक का स्वाद जैसा रहने के लिए। நமக்கு எவ்வளவு கசப்பான அனுபவம் வந்தாலும் देखिए हमारे जिंदगी भर कितना ही कड़वाहट की अनुभव होने அதை दीजिए, சிரிப்பாக மாற்றுகிறவர் நம்ம தேவன். उसे मधुर मीठा बनाना हमारा परमेश्वर है। அப்போ மார்க் 4:22-24
मार्कुस 14 अध्याय 22, 23, 24। வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. இன்னும் கொஞ்சம் பொறுத்து 24 வருஷம். அதாவது வெளிக்கு வராத, மறுபடி வாசியமா, வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. ரகசியமான காரியம் பைபிள்ல உள்ள காரியம் இல்லவே இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. देखिए कुछ भी गुप्त है नहीं कर कर परमेश्वर यहाँ करते हैं कि कोई वस्तु छुपी नहीं परंतु इसलिए कि प्रकट हो जाए। இந்த வசனத்தை நம்ம அசை போட்டு நம்ம அதை தியானிக்கும் போது நம்மளுக்கு ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துறாரு. देखिए इस वचन को याद कर कर मनन कर कर इसे ध्यान करते समय परमेश्वर सभी कार्यों को प्रकट करेंगे। நான் அடிக்கடி சொல்லுவேன், என் வண்டியெல்லாம் போகாது. मैं लगातार कहती हूँ कि मेरी सभी गाड़ी नहीं चलती है। கிரீன் கொடி காட்டுவார் வசனம் மூலமா. परमेश्वर वचन द्वारा हरा झंडा को फैलाते हैं। அதனால எனக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நான் அதை மனரம்யமா ஏற்றுக்கொள்வேன். देखिए कितना भी समस्या कितना भी विरोध आने दीजिए लेकिन वचन के अंदर में उसे पूरे मन से ले लेती हूँ। பைபிள் உள்ள எல்லா ரகசியத்தையும் நமக்கு அவர் கற்றுத் தருவார். देखिए परमेश्वर पवित्र शास्त्र के सभी गुप्त कार्यों को हमें प्रकट करेंगे। 24 வாசிமா. 24 को पढ़िए। பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். இந்த வசனத்தை நீங்க தியானித்து அசை போடுங்க. देखिए इस वचन को ध्यान कीजिए और इसे मनन कर कर इसे अपनाइए। கேட்கிறது குறித்து என்ன செய்யுங்க? கவனமாயிருங்க. जो भी सुनते हैं उसमें सावधान से रहो। எந்த அளவினால் நம்ம அளக்கிறோமோ அந்த அளவினால் அளக்கப்படும். जिस नाप से तुम नापते हो उसी से तुम्हारे लिए भी नापा जाएगा। நம்ம மற்றவங்களை வேதனைப்படுத்தினா நம்மளை வேதனைப்படுத்த 4 பேர் இருப்பாங்க, நம்ம ஒரு ஆளை தான் வேதனைப்படுத்து. देखिए हम दूसरे किसी को चोट पहुंचते हैं तो वापस 4 लोग हमें चोट पहुंचाएंगे। இப்போ காணிக்கை வச்சு நம்ம வச்சோம்னா அதை எடுத்துட்டோம்னா 4 மடங்கு கொடுக்கணும், அதையும் வச்சு 4 மடங்கும் கொடுக்கணும். देखिए यदि हम दान को अपनाएंगे तो वो भी रखकर 4 गुना वापस देना पड़ेगा। அப்ப நம்ம ஒரு ஆளை என்ன பண்ணோம்னா எத்தனை ஆளை வச்சிருவாரு அவரு? देखिए यदि हम एक व्यक्ति को दुख पहुंचते हैं तो परमेश्वर 4 व्यक्ति को हमारे लिए दुख पहुंचाने रख அதனால देंगे। நம்மள அவமானப்படுத்தணும் ஒண்ணும் இல்ல. इसलिए हमें कोई अपमान करेंगे तो कुछ है ही नहीं। அவமானப்படுத்தப்படுகிறவர்களுக்கு ஒன்றும் இல்லை. जो भी अपमानित होते हैं उसके लिए कुछ नहीं है। நீங்க வாசித்தீங்களா? கேள்வியில ஞாபகம் இருக்கா? கேடுண்டாக மத்தவங்களை என்ன செய்வாங்களா? ஞாபகம் இருக்கா? ஆளுவார்கள், மறந்துட்டீங்களா? अपने आप को नाश करने के लिए दूसरों को नाश करते हैं। கத்தரிச்சிதமா ஒரு பைபிளை முடிச்சிட்டு மறு பைபிளுக்கு போறோம் நம்ம. यदि परमेश्वर की इच्छा हो तो एक बार पवित्र शास्त्र होकर दूसरा बार होने जाएंगे। நம்மள யாரும் ஆண்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்கு? கேடு இருக்கு. यदि कोई हमें राज करते हैं तो उनके लिए नाश हानिकारक है। கேடு இருந்து நமக்கு ஒரு நன்மையும் இல்ல. देखिए उनके लिए हानि होकर हमारे लिए कुछ भलाई है नहीं। हम प्रेम जताएंगे, हम उनके लिए प्रार्थना करेंगे। நம்ம வாழ்க்கையில இடைபிடிக்கிற ஒவ்வொரு காலமும் செவிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். हमारे जीवन में जो भी समस्या लाते हैं उन सभी के लिए हम प्रार्थना करने के लिए बुलाए गए हैं। ஏன்னா தேவனுடைய ஆச்சரியமான ராஜ்யத்தின் மகிமையான ஒளிக்குள் நாம் வீர நடை போட, देखिए परमेश्वर की उस आश्चर्यमय राज्य पर अच्छे से चलने के लिए बुलाए गए हैं। மகிமையான ஒளிக்குள் महिमा भरा उस प्रकाशित के जीवन पर प्रकाश करने के लिए வீர நடை போடுவோமா? वीर की चाल चलने के लिए। சண்டை வீர நடை போடுவோம். ஆபிரகாம் வந்து சண்டை போடுறது நல்லதில்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. झगड़ने के लिए हम वीर के समान चलते हैं लेकिन अब्राहम यहाँ पहचान लिए कि झगड़ना नहीं चाहिए करके நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. हमारे लिए सब लिखा रखा है। அதான் பெர்க்மன்ஸ் சொல்றார், வெற்றி கொடி பிடித்து फादर बेर्कमैन ऐसे गाते हैं कि विजय की झंडा ले लाएंगे, தாழ்மையா இருக்கிறதுக்கு வெற்றி கொடி பிடிப்போம். दीन रहने के लिए विजय की झंडा फैलाएंगे। ஆண்டவர் நம்ம தாழ்த்துதானா அதுக்கு வெற்றி கொடி பிடிப்போம். यदि परमेश्वर हमें दीन करते हैं तो उसके लिए विजय के झंडे लहराना அது चाहिए। முடிவே இல்ல. वो अंत नहीं है। நம்ம யாரையும் நிந்திக்க முடியாது, நம்மள யாரும் நிந்திக்க விட மாட்டாரு. நம்ம வாச பகுதி அப்படிதானே சங்கீதத்துல சொல்லிச்சு. हम जो भी भजन संगीता पढ़ते थे किसी भी निंदा करने के लिए परमेश्वर हमें नहीं छोड़ेंगे। அவங்களுக்கு தொடாதங்கன்னு நான் உங்களுக்கு சொல்வேன்னு சொல்லியிருக்கேன். நம்ம வாஸ்தவ எத்தனை பேர் கவனிச்சிங்களோ? जितने लोग पढ़े थे जो भी वचन पढ़े थे ध्यान किए मालूम नहीं है। அப்படி சொன்னாரு, ஆனா எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சாங்க. देखिए उन्हें छूना नहीं कर कर परमेश्वर यहाँ लिखे है। அந்த கஷ்டம் டெம்பரரி.
वो तो निरंतर नहीं है, நிலை இல்லாதது. वो तो निरंतर नहीं है। அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில வர சம்பவங்கள் எல்லாம் நிரந்தரம் கிடையாது. जो भी समस्या हमारी जिंदगी पे आती है वो हमेशा के लिए नहीं நம்ம है। கானான் தேசத்துக்கு இம்மைக்குள்ள கானானுக்கும் மறுமைக்குள்ள கானானுக்கும் நம்ம நடைபோடுகிறோம். संसार की कानान देश के लिए और स्वर्गीय कानान देश के लिए हम चल रहे हैं। அதுக்கு நமக்கு எதை ஏற்றுக்கொள்ள இருதயம் வேணும். उसके लिए हमें जिसे भी स्वीकार करने की हृदय होना चाहिए। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எங்க இருந்து வந்தோம்னு தெரியும். इजराइल लोग जानते हैं कि हम कहाँ से आए कर நீ எங்க போறோம்னு ஆண்டவர் சொன்னாரு. और कहाँ जाने वाले कर परमेश्वर उनसे बताए थे। அதெல்லாம் காட்டுல பறக்க விட்டுட்டாங்க. वो सब हवा में उड़ा दिए। தேவனால எல்லாமே கூடும்னு ஆண்டவரே சொன்னாரு. परमेश्वर से सब कुछ मुमकिन है कर परमेश्वर कहाँ है। லூக்கா 18:27. लूका 18:27 में। அவரால செய்ய முடியாத காரியம் ஒண்ணும் இல்ல. தடைப்பட்டு இருக்கிறது நமக்கு நிறைய காரியங்கள். लेकिन हमारे लिए कई रुकावट है। இப்ப என் வீட்டுல இருக்க பிசாசு देखिए हमारे घर पर जो है எனக்கு शैतान, தங்க முடியலன்னு சொல்லுது. वो कहता है कि मुझे नहीं रहना होता है, ஏன்னா नहीं। ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. यीशु की लहू के लिए उतनी सामर्थ्य है। அப்போ இது கண்டதுல இருந்து எனக்கு பலவீனம். इसे देखते ही मेरे अंदर कमजोरी आने ஏன்னா लगा। சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தினால பிசாசின் தலையை நசுக்கி விட்டார். क्रूस पर बहाया हुआ यीशु मसीह की लहू से शैतान की सर को कुचला गया। சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தினால அவனுடைய கிரியைகளை அழித்து விட்டார். क्रूस में जो भी मसीह ने लहू बहाया था उसकी शैतान की क्रिया को परमेश्वर नाश कर அந்த दिए। ரத்தத்தினால் நம்ம தேவ பிள்ளைகளாக மாறுகிறோம். उस लहू से हम परमेश्वर के बच्चे, विश्वास के द्वारा परमेश्वर के बच्चे बन जाते हैं। சொல்லி சொல்லி ஜெபத்தோட அங்கே இங்க இந்த ஒரு மனுஷன் ஓடுவான், என்னால இருக்க முடியலையே. इस वाक्य को कहते समय एक व्यक्ति वहाँ दौड़ रहा है, मुझे नहीं रहना हुआ நம்ம करता है। பிரச்சனைக்காக தொடர்ந்து ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். நாம் அதுக்காக வேதனைப்படுவதற்கு அல்ல, அவர் உதவி செய்வார். हमारी समस्या के लिए लगातार प्रार्थना करने के लिए हम बुलाए गए, लेकिन वेदना उठाने के लिए नहीं। என்னாகமம் 14:2-3 வாசிப்போம். गिनती 14:1-2 पढ़ेंगे। இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாய் இருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது என்ன? இப்படி கானான் தேசத்துக்கு தான் பரப்பிட்டு வராங்க. देखिए कानान देश के लिए तैयार होकर आ रहे हैं। நிறைய எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கேன். கானான் தேசத்தையும் முடிக்கல நான். देखिए कई उदाहरण को लेकर आई हूँ, लेकिन कानान देश तो अब तक नहीं हुआ है। பைபிளை பார்க்காம யாராவது சொல்ல முடியுமா என்ன பிரச்சனை வந்திருக்கு? எங்க தேசத்தை சுற்றி பார்க்க போனாங்க. கரெக்ட். அல்லேலூயா. हालेलुया। அப்போ தேசத்தை சுத்தி பார்க்க போனாங்க. देश को घूम फिरने के लिए देखने के लिए गए ரெண்டு थे। பேர் சொல்றாங்க, दो लोग कहने लगे, அவங்க தேசத்தை நம்ம லேசா பெற்றுக்கணும், நமக்கு கூட ஆண்டவர்லாம் இருக்காங்க. हमारे अंदर परमेश्वर है, हम उन देश को आसानी से अपनाएंगे। ஆண்டவர் வாராருன்னு அவங்கள காத்து நின்னால் பிசாசு ஓடி போயிட்டு. परमेश्वर आ रहे हैं, परमेश्वर की प्रजा आ रहे हैं कि जो उन्हें जो रक्षा किया था वो शैतान की छावनी हट गई। எங்க இருந்து வந்தோன்னு தெரியல, எங்க போறோம்னு அவங்க மறந்துட்டாங்க. जहाँ से आए थे वो मुझे याद है, और जहाँ जाने वाले उसे वो भूल गए। ஒரு தலைவனை ஏற்படுத்தி போவோம்னு சொன்னாங்க பாருங்க. एक मुख्य को ठहरा कर जाएंगे वापस मिस्र देश कर कहने लगे। ஒவ்வொரு தடவையும் அவங்க முறுமுறுக்கவும் சண்டை போடும்போதும் மோசே தான் மனம் திரும்புறாரு. देखिए लोगों इजराइल लोग बुड़बुड़ाने लगते समय मूसा ही मन फिरता है। ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக யார் பேரை திருப்பி போடணும். इस प्रजा के लिए परमेश्वर मेरे नाम को आप कुचल நீங்க दीजिए। தொடர்ந்து அதை வாசிங்க. இல்ல நான் இப்போ இல்ல, நீங்க வீட்டுல இருக்கும்போது அதை வாசிங்க. எப்போதும் அவர் தான் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. देखिए घर पर जाकर इस पवित्र शास्त्र को पढ़िए, हमेशा मूसा ही परमेश्वर के पास मन फिरते हैं। அவங்களுக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. लेकिन वह लोगों के लिए उसके अंदर कुछ அவங்க பிரச்சனை समस्या ही नहीं था। அவங்க மூலமா தான் அது பிரச்சனை வருது. उनकी समस्या उनके द्वारा ही होती है। ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பல. परमेश्वर के बात को नहीं विश्वास किए। அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க, நம்ம போய் சுதந்திரிப்போம், அது செழிப்பு தான் தருவாரு, இதுவரைக்கும் தந்தவர் தராம இருப்பாரான்னு சொன்ன கேட்கல. दो व्यक्ति लोग कहने लगे कि वो देश को हम अपनाए, अब तक संभाला और परमेश्वर अभी और भी संभालेंगे कर बोलते रहे, लेकिन वो लोग नहीं आए। வாசிக்கண்டா என்னாகும் 21:4-5 நீங்க பாருங்க, வாசிக்க நேரம்ல. गिनती 21:4-5 में देखिए, पढ़ने के लिए समय नहीं है। நிமித்தம் அவங்களுக்கு சோர்வடைகிறாங்க. रास्ते के निमित्त वो तक गए। நம்ம வாழ்க்கையில நிறைய சோர்வுகள் வந்து நம்ம வந்திருக்க நிறைய பேருக்கு
நம்ம வாழ்க்கையில சோர்வு இருக்குது. देखिए आए हुए कई लोगों में अपनी जिंदगी में कई दुख है, थकान है। அதனால அவங்கள மாதிரி நம்ம ஆண்டவரை நம்பணும். வெயிட் ஆனாலும் லேட் ஆனாலும் நம்ம பிரச்சனை தீர அவர் நம்ம தலையை உயர்த்த அவர் காத்துட்டு இருக்காரு. देखिए परमेश्वर की वचन पर विश्वास रखना है। यदि देरी होने दीजिए, लेकिन परमेश्वर हमारे सर को ऊंचा उठाने के लिए खड़े हैं। ஏசாயா 30:16 வாசிமா. ஏசாயா 30:16 அது அடிக்கடி நம்ம பாஸ்டர்னு சொல்லுவாங்க. लगातार इस वचन को पासवान भी कहते அப்படி हैं। அல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள். ஏசாயா 30:16 19. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நமக்கு கண்டிப்பா தரது காத்துட்டு இருக்காரு. हमारे लिए निश्चय देने के लिए परमेश्वर बाट जो रहे அது हैं, நம்ம கண்களுக்கு மறைவா இருக்குது. वो हमारी आंखों के लिए छुपी है। அதனால வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் சோர்வுகள் கொண்டு வருது. इसलिए हमारी जिंदगी में जो भी आने वाली समस्या हमें दुख और थकान लाती है। ஆபிரகாம் இல்லாததை இருக்கிறதை போல பார்த்தார். अब्राहम जो नहीं था वो है कर कर वो विश्वास कर कर देखने लगा। ரோமர் 4:17. रोमियो 4:17 அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானார். அவருக்கு பிள்ளை இருக்க அவர் விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவர் வர்த்திக்க செஞ்சு இப்போ விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. देखिए उनके पास संतान नहीं था, लेकिन थोड़े थोड़े विश्वास रखकर परमेश्वर उनके विश्वास को महान करने लगे। சண்டை போட இஷ்டம் இல்ல. लोथ से झगड़ने के लिए उनके अंदर मन नहीं था। ஏன்னா சண்டை போட்டா நல்லது இல்ல அப்படின்னு அவருக்கு தெரியும். वो जानते थे कि झगड़ना अच्छा नहीं है। அதனால எனக்கும் உங்களுக்கும் தெரியணும். इसी समान मेरे लिए और आप भी समझना चाहिए कि झगड़ना अच्छा कार्य नहीं है। எந்த இடத்துலனாலும் நீ போ. किसी स्थान पर तू जा कर कर कहने நல்ல लगे। இடத்தை பார்க்க போற நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். ये सब ये कार्य सब हम जानते हैं। लोग अच्छी जगह को ढूंढ कर जाते हैं। என்ன 3:40 ஆயிட்டு ஹalleluya. அப்போ இந்த ஆபிரகாம் லோத்து போனோனே ஆண்டவர் சொல்றாரு. लूत जाते ही अब्राहम को परमेश्वर कहते हैं। ஏன்னா இவருக்கு தயவு மனப்பான்மை இருந்துச்சு. इसके अंदर दया की हृदय था, உல்லாசம் இல்ல, लालची नहीं था। ஆண்டவர் ஏன் கூட இருக்காரு. अकाल होने दीजिए, लेकिन परमेश्वर मेरा संग है। நம்ம நினைச்சது நடக்கட்டல் நம்ம கூட ஆண்டவர் இருக்காரு. यदि हमारी सोच की कार्य नहीं होता तो भी परमेश्वर मेरी संग ही है, वो जरूर करेंगे। நம்ம அழைக்கப்பட்டவர்கள். हम तो बुलाए गए हैं। அப்போ அழைக்க வேற ஒண்ணுமே இனிமே சொல்ல முடியாது. 10 கன்னிகைகள் இருக்கு. 10 कन्या है, அந்த 10 கன்னிகைகளும் 10 कुंवारियां। 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். 5 मिनट में खत्म कर அந்த देंगे। 10 கன்னிகைகள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? देखिए 10 कन्या कहाँ कैसी थी? அவங்க தீவெட்டிலாம் வச்சிருந்தாங்க. என்ன उनके पास दीवट था, लेकिन तेल बहुत कम था। அவங்க சோம்பேறியா இருந்தாங்க. वो आलसी थे। அந்த புத்தியில்லாத கன்னிகைகள் என்னதான் இருந்தாங்க? निर्बुद्धि के कुंवारियां कैसे थे? वो आलसी வீட்டுல थे। போய் வாசிங்க. நீதிமொழிகள் 6:11. नीति वचन 6 और நீ 11। எறும்புள்ள இடத்துல போய் கேட்டுக்கொள்ளணும் இருக்குது. मूंगी से तू सुन लेना। அது தலைவரே இல்ல. उनके अंदर नेताई नहीं है। எப்படியாவது கோடை காலத்துல சேர்த்து வைக்கும். वो ठीक ठाक அது மாதிரி இந்த इकट्ठा करती है। பெண்கள் சும்மா கொஞ்சம் போல இருந்தா போதும்னு வச்சு தூங்கிட்டாங்க. देखिए ये महिलाएं, ये स्त्रियां के अगर तोड़ा है कर कर सोच कर सो गई, மணவாளன் வருகிறார். लेकिन आवाज आ रही है कि दूल्हा आ गया है, उठ गए। தெரிஞ்ச சம்பவம் தான். ये सब हम जानते हैं। இப்ப அவங்க கிட்ட கேட்காங்க, கடன் கேட்காங்க. और दूसरे 5 कन्या से पूछते हैं कि उधार मांगते நம்ம हैं। வந்திருக்க யாரும் அப்படி செய்ய மாட்டோம். हम जो भी आए हुए ऐसे नहीं करेंगे। நம்ம கண்ணீரின் பள்ளத்தால் நடக்கிறபடியா हम आंसुओं की तराई में चलते हैं, इसके நம்ம लिए புத்தியுள்ள கன்னியாக அவர் மாற்றுகிறார். हम बुद्धिमान कन्या बना देते हैं। அப்போ தாளந்து பற்றி பேசுவோம். खूबियां के बारे में हम देखने लगे। தாளந்து 5 2 தாளந்து கொடுக்காம அவங்க எல்லாம் சம்பாதிச்சுட்டாங்க. 2 और 5 देते हैं और 5 और 2 इकट्ठा कर लेते हैं। ஒண்ணு கொடுத்தவன் பயப்படுதான். जिसके बाद एक सिक्का दिया तो वो डरता है।
बुरा व्यक्ति हैं आप, நம்ம யாரா இருக்கோம்? हम कौन है? அல்லேலூயா. हालेलुया। நம்மளுக்கு கானான் தேசத்தை அவர் வச்சிருக்காரு. हमारे लिए परमेश्वर कानान देश இந்த को रखे உலகத்துல हैं। நம்ம ஒவ்வொருவரையும் ஆதாயப்படுத்தணும். हर एक को हम लाभदायक करना चाहिए। நம்ம பிரச்சனை பெருசு கிடையாது. हमारी समस्या बड़ा नहीं है। யோசுவாவையும் கொண்டாந்துருக்கேன் சொல்லல நான் இப்போ. योशुआ के बारे में भी लेकर आई, लेकिन अब नहीं बता पाऊंगी। பிறகு அவர் நல்ல கனிகளை கொடுத்து அவர் நம்மை எதிர்பார்த்தார். अच्छे फल देने के लिए परमेश्वर बाट जोते அவர் हैं, நம்மை விசாரிக்கிறது. वो हमें पूछताछ करते हैं। யோசிப்பு அந்த இப்ப 12 கோத்திரமும் எவ்வளவு பரிசுத்தமான ஆயிட்டாங்க பாத்தீங்களா? देखिए यूसुफ की 12 उस गोत्र कितना पवित्र हो गए। அந்த யோசிப்பு கரையை செலுத்த வேண்டியதா இருக்கு. यूसुफ के लिए मोल चुकाना पड़ा। நம்ம இப்ப கரையை செலுத்துவோம்னா நம்ம நிறைய பேர் ஆதாயப்படுத்த போறோம். यदि நம்ம हम குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறோம். अभी मोल चुकाते तो हम कई लोगों को लाभदायक बनाएंगे, हमारे परिवार को आशीष करेंगे। அவங்க சொல்றாங்க எனக்கு தப்புன்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்காங்க. भाई लोग बोलते हैं कि क्षमा कर देना, गलती हो गया तो। ஆதியாகமம் 39:50 வாசிமா முடிக்க போறேன். उत्पत्ति 39:50 49 ஆதியாகமம் 39:50 இல்லையோ? அப்ப 49:50 49:50 उत्पत्ति இருக்கா? 45:5 இருக்கும். நம்ம ஆதியாகமம். சரியா? அவர் சொல்றார் நான் தேவனான்னு சொல்றாரு. ஐம்பது 17 இருக்கிறதுனால வாசிங்க போங்க. 50-17 படிக்கா. ஆகையால் உம்முடைய தகப்பனுடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நான் 20 கரெக்டா 20 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். தேவனான்னு வருங்களா? எத்தனை யோசேப்பு அதிகாரம்? அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், நான் தேவனோ. நான் தேவனா? நமக்கு मत யாரு? डरो क्योंकि मैं परमेश्वर की जहाँ पर हूँ। क्या ஆதியாகமம் 50:19 என்னமா? उत्पत्ति 50:19 எப்படி மாத்தி எழுதியிருக்கேன்? 50-19 அங்கேயும் அவசரம் தான், எழுதும் போதும் அவசரம் தான். लिखते समय भी जल्दबाज है। அவர் எப்படி சொல்றாங்க பாருங்க, நம்ம யாரையுமே குறை சொல்லவே கூடாது. देखिए हम किसी को भी कमी बोलना இந்த नहीं चाहिए। வசனத்தின் மூலம் ஆண்டவர் கற்றுத்தராரு. इस वचन के द्वारा परमेश्वर हमें सिखा कर யாருக்கும் देते தண்டனை हैं। கொடுக்க நமக்கு அதிகாரம் கிடையாது. किसी भी दंड देने के लिए हमारे अंदर अधिकार नहीं है। இப்போ அவர் சொல்றாரு நான் என்ன தேவனா? तब यूसुफ कहने लगा कि मत डरो क्योंकि मैं परमेश्वर की जगह पर हूँ, நான் உங்களை தண்டனை தரதுக்கு तुम्हें दंड देने के लिए, பயப்படாதுங்க. तुम मत डरो। அவங்க திரும்பிட்டாங்க பாருங்க. वो तो साफ हो गए, सीधा हो गए। பொறாமைப்பட்டு கொலைகாரனா கூட மாறினாங்க. देखिए वो ईर्ष्या जलन होकर उसे हत्या करने के लिए भी उठ गए। தம்பின்னு கூட இறக்கம் பறக்கல. अपने छोटे भाई है कर नहीं सोचे, दया नहीं दिखाई। நினைக்கல. लेकिन ये सब कार्य को यूसुफ नहीं सोचा। அவங்க திருந்ததுக்கு அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்க. उसे யோசேப்பு उन्हें समस्या दिए थे। यूसुफ उन्हें अच्छे होने के लिए समस्या दिए थे। அப்போ நம்மளுக்கு எல்லா வரும் தீமைகளையும் நன்மையாக அவர் மாற்றுகிற தேவனா இருக்கார். देखिए जो भी हमारे अंदर बुरे काम होते हैं वो सभी को परमेश्वर भलाई कर அவர் देते என்ன हैं। செய்தாலும் அவர் தான் செய்தார். जो भी करने दीजिए लेकिन परमेश्वर ही करते हैं। காரியம் வாய்க்காம இருந்தாலும் அவர் தான் செய்தார். यदि कार्य रुकावट है तो भी परमेश्वर ही करते हैं। அப்போ பொறுமை நம்மளுக்கு பூரணமா செய்ய வேண்டியிருக்கு, இருக்க வேண்டியிருக்கு. देखिए हमारे अंदर धीरज आना अवश्य है। சங்கீதக்காரர் சொன்ன மாதிரி உன் அரண்மனைக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே जैसा भजन संगीता वाला कहता है, शहर पनाह के अंदर शांति और महलों पर समाधान। நம்ம குடும்பத்துல சமாதானம் தருவார், தந்துட்டே இருப்பார். जहाँ कहाँ हम हैं और हमारे परिवार के अंदर शांति देते ही रहेंगे। அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டு. महलों पर कुशल होगा। ஆண்டவர் சொல்லியிருக்காரு நமக்கு கானான் தேசத்தை தருவேன். எத்தனை வாக்குத்தத்தம் சொல்லியிருக்காங்க. देखिए परमेश्वर हमारे लिए कितना वायदा किए, कानान देश दूंगा कर कर। அவர் பொய் சொல்ல मनुष्यன் கிடையாது. वो झूठ बोलने के लिए मनुष्य நம்ம नहीं தலையை है। உயர்த்துவாரு. हमारे सर को ऊंचा करे, हमारे आंसुओं को देखने वाला நானும் परमेश्वर। கண்ணீர்ல நடைபடுகிறதுனால கண்ணீர் எப்படி இருக்கும்னு நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். देखिए मैं आंसू के बीच में चलती हूँ, मैं जानती हूँ आंसुओं के बीच में चलना क्या होता है कर அவர் कर। கைவிடுகிற தேவன் இல்லை. वो न त्यागता हुआ परमेश्वर நம்ம முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். हमारी चेहरा को जरूर प्रकाशित करेंगे। அந்த விசுவாசத்தை தேவன் தருவார். वैसे विश्वास को परमेश्वर देंगे।